சேர்த்து வைப்பதாரோ? கொந்தளித்து எழுகின்ற முன்வினையும் ஆசை கொண்டு இழுக்கின்ற மறுமுனையும் செய்கின்ற செயலுக்கெல்லாம் எதிர்வினையும் தீருகின்ற காலம் அது எக்காலம் என ஏங்குகின்ற உயிருக்கெல்லாம் பொற்காலம் இது பொற்காலம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். வணக்கம் நேயர்களே. பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆன்மா மனதின் மூலம் சிந்தனைகளை செய்கிறது, புத்தியின் மூலம் நிர்ணயம் செய்கிறது, சுபாவ சம்ஸ்காரங்களை தன்னுடன் எடுத்து செல்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இன்று நாம் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்துள்ளார் நமது அன்பு சகோதரி பிரம்மகுமாரி சௌமியா அவர்கள். இவர்கள் கடந்த 22 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். இவர்கள் மத்திய அரசு வேளாண்மை துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார்கள். இப்பொழுது ஆன்மீக சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில நீங்க ஆன்மாவை பற்றிய நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய நம்ம பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம், இதை பற்றிய ஒரு விளக்கம் கீதையில் என்ன இருக்கிறது? இதை பற்றிய ஒரு ஸ்லோகம் நான் சொல்றேன். பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்திகளை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டோமானால் பிறகு அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நல்ல நமக்கு நிறைய லாபம் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. இந்த ஸ்லோகமானது இறைவன் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படிங்கிறது தான். இறைவன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, மன்மனாபவ், மனதை என் ஒருவனிடமே நிலைத்து நிறுத்து. மத்யாஜீமாம் நமஸ்குரு, என்னையே நினை. நமஸ்குரு, என் ஒருவனையே நீ தொழு. மாமே வைஷ்யசி, இப்படி நான் என்னை ஒருவனையே நீ நினைத்து என்னையே வணங்கி என்னையே தொழு. அப்போ மாமேவ ஐஷ்யசி, நீ என் ஒருவனையே அடைந்து விடுவாய். நான் உனக்கு சத்தியமாக கூறுகிறேன். அப்போ இதுல இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, என் ஒருவன், இதுல டைரக்டா சொல்லியாச்சு, பல பேர் கிடையாது கடவுள். என் ஒருவனை நீ நினைத்தால் நீ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அனைத்து துக்கங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய், நீ என்னையே அடைந்து விடுவாய். இதுதான் இதுல கீதையில சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். அதாவது 100% உத்தரவாதத்தோடு இறைவன் அர்ஜுனனுக்கு சொல்றார். அதாவது நமக்கு கூறுகிறார், இறைவன் ஒருவனை நினைப்பதாலேயே அனைத்து துக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபடவே முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நமக்கு வரக்கூடிய துக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு இறைவனை நினைக்கணும்னு சொல்றீங்க. இப்ப கடந்த காலத்துல நம்ம ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தா அதுல இருந்து எப்படி நாம் வெளிவருவது, இதற்கு ஏதாவது கீதையில் விளக்கம் இருக்கிறதா? கட்டாயமாக. இந்த ஸ்லோகம் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். நான் முதல்ல ஸ்லோகத்தை கேட்கலாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. சர்வதர்மான் பரித்யஜ்ய
மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. அதாவது இதுல என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, சர்வ தர்மான் பரித்யஜ்ய, அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு. இங்க அனைத்து தர்மங்கள் அப்படின்னாக்க உடல் சார்ந்த தர்மங்கள். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், இப்படி பல நம்மளுடைய ஒரு லேபிள்ஸ் இருக்கு இல்லையா? உடல் சார்ந்த அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு மாமேகம் சரணம் விரஜ, என் ஒருவனையே நீ சரணமாக அடைவாய். அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ, அப்போ நான் உன்னுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி, உன்னை நான் விடுவிக்கிறேன். இது இறைவனுடைய டைரக்ட் மகா வாக்கியம். தன்னை மதம் சார்ந்த ஒரு கோட்பாடுகளோடு தொடர்பு வைத்து கொள்ளாமல் தன்னை ஆன்மாவாக உணர்ந்து இறைவனிடம் நாம் தன்னை சமர்ப்பிக்கும் பொழுது, இது சரணாகதின்னு சொல்லலாம். அப்படி செய்யும் பொழுது நாம் பூர்வ ஜென்ம பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நன்னா இன்னும் அப்படின்னாக்க, இந்த ஆன்ம ஞானத்தை நிறைய நம்ம புரிஞ்சுக்கணும். நான் யார், அப்ப நான் யாரோ எப்படியோ அந்த உண்மையான ஸ்வரூபத்தில் இருந்து அவரிடம் சரணமடையும் பொழுதுதான் நான் பாவங்களிலிருந்து விடுபட முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம ஒரு இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது எல்லா வித பாவங்களிலிருந்தும் விடுபடலாம்னு சொல்றீங்க. அடுத்தது பக்தியில என்ன சொல்றாங்கன்னா, இறைவா நீதான் என் தந்தையும் நீயே, தாயும் நீயே, என்னுடைய ஃப்ரெண்டும் நீயே, இது எல்லாமே சொல்றாங்க. இறைவன் எப்படி அந்த அன்பை கொடுக்கிறார்? இதற்கு கீதையில் ஏதாவது பாட்டு இருக்கிறதா? கட்டாயமாக. இப்போ நம்ம முதல்ல அந்த ஸ்லோகத்தை கேட்கலாம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते, अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते, तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्, तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வஹாம்யஹம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, இறைவன் அர்ஜுனனை பார்த்து தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அனன்யாத் நிரந்தரமாக, சிந்தயந்தோ மாம் யார் என்னை சிந்திக்கிறார்களோ, ஏ ஜனாக பர்யுபாசத்தே எந்த ஜனங்கள் என்னையே உபாசிக்கிறார்களோ, தேஷாம் நித்யாபியுக்தானாம் அவர்களுடைய தினசரியான தேவைகளை, யோகக்ஷேமம் வஹாம்யகம் நான் அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கிறேன், அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நானே நிர்வகிக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடைய நிர்வாகத்தை குழந்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவளே எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ, அதே மாதிரி இறைவனுடைய குழந்தையாகிய நம்முடைய தேவைகளை யார் முழுமையாக நிரந்தரமாக சரணாகதி அடைந்து அவரையே நினைக்கிறார்களோ, நம்முடைய அனைத்து விதமான தேவைகளை அவனே பூர்த்தி செய்கிறான். இறைவன் ஒருவனே நம்மளை முழுமையாக அனைத்து தேவைகளிலிருந்து கூட விடுவிச்சிடுறார். அந்த ஆன்மீக தேவைகளிலிருந்து நாம் விடுபட்டுடுறோம், அந்த பூர்த்தி ஆனதுனால விடுபட்டுடுறோம். இந்த 3 ஸ்லோகங்களுமே இதோடைய சாரம். அதாவது இதை தவிர இன்னும் பல ஸ்லோகங்கள் இருக்கு. இதில் சாரம் என்ன அப்படின்னாக்க, இறைவன் ஒருவனிடத்திலேயே நான் மனதை செலுத்தணும், அவர் ஒருவரையே நான் சரணமாக அடையணும், என்னுடைய முழு அன்பும் ஒரு பரமாத்மாவிற்கே, ஒவ்வொரு கர்மங்களையும் நான் அவருக்கு அர்ப்பணித்த பிறகே செய்ய வேண்டும். என் புத்தியில் ஒரு பரமாத்மா இருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து தேவைகள், அனைத்து பாவங்கள், அனைத்து பிரச்சனைகள், இது அனைத்திலிருந்துமே நான் விடுபட்டு விடுகிறேன். இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கூட இதை சொல்லலாம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் தீர்வு ஒரு பரமாத்மாவின் நினைவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பரமாத்மாவை நினைப்பதன் மூலம் நமக்கு எல்லா வித பிராப்திகளும் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்போ என்ன விதமான பிராப்திகள் எல்லாம் நமக்கு இறைவனிடமிருந்து கிடைக்கிறது? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? டைம் தருகிறேன். இதுல யார் அந்த பரமாத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே
மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஸ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஸ்சின்மாம் வேத்தி தத்வதः யததாமபி சித்தானாம் கஸ்சின்மாம் வேத்தி தத்வதः. இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க நமக்கு இதை கேட்டு கூட ஆச்சரியமா இருக்கும். ஆயிரத்தில் சஹஸ்ரேஷு மனுஷ்யானாம், ஆயிரக்கணக்கான மனிதர்கள்ல யாரோ ஒருவன்தான், மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தய, அதாவது இறைவனை அடைவதற்காக, சித்தி அடைவதற்காக முயற்சி செய்வார்கள். அதிலையும் யாரோ ஒருவன்தான் என்னிடமிருந்து உண்மையான பிராப்தியை அடைவான். அப்ப ஆயிரத்திலும் பல கோடி ஆத்மாக்கள் இருந்தாலும் இப்பூவுலகில் யாரோ ஒருவர்தான் இந்த ஆன்மீக மார்க்கத்துல போகிறதுக்கும் விருப்பப்படுவாங்க. அதுலேயும் யாரோ ஒருவன்தான் இறைவனுடைய முழு பிராப்தியையும் அடைவான். அப்போ நாம இத்தனை யக்ய ஜப தான புண்ணியங்கள் இவ்வளவு செய்து கொண்டிருந்தாலும் இதன் மூலம் இறைவனை அடைய முடியாது. அவரை அவர் மூலமாக தான் அடைய முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் அவர் அதுதான் சொல்றார், கோடியிலும் யாரோ ஒருவர் தான் என்னை யார் என்று தெரிந்து கொள்வார்கள். இப்போ நாமளும் அந்த கோடியில ஏதோ ஒரு பாக்கியசாலியான ஆத்மாக்கள் தான் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கோம். இப்போ இங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கோடியில் ஒருத்தர் தான் இறைவனை உணர முடியும், அறிய முடியும் என்று. உலகத்துல என்ன நம்புறாங்கன்னா இறைவன் ஒருவன் என்று. இதை பற்றி கீதையில் ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை கேட்கலாம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன, வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன, பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன, பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. இதுல இறைவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத, வேதாகம் சமதீதானி, நான் எதை அறிவேன் அப்படின்னாக்க முடிந்து போனவைகள், அதீதானி முடிந்து போனவைகள், நிகழ்காலங்கள் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியவை, வர்த்தமானானினா நிகழக்கூடியவைகள், பவிஷ்யாணி வரக்கூடியவைகள், இவை அனைத்தையும் நான் ஒருவனே அறிவேன். அதை இறைவன் மட்டும்தான் அறிவார். பவிஷ்யாணி ச பூதானி வர்த்தமானானி சார்ஜுன. அப்போ நான் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த உலகத்துல யாருமே அறிய மாட்டார்கள். என்னை தவிர யாருமே நான் எப்படிப்பட்டவன் என்று அறிய மாட்டார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்போ 3 காலங்களையும் உணர்ந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முடிந்து போனவைகள், நடக்கக்கூடியவை, வரக்கூடியவை, இவை அனைத்தையும் இறைவனே அறிந்தவன் அப்படின்னா திரிகாலதர்ஷி, முக்காலங்களையும் உணர்ந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை என்னை பற்றி வேற யாருமே அறிய மாட்டார்கள் அப்படின்னாக்க நம் இறைவனை பற்றி நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களா இருக்கலாம், நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பல சித்திரங்களா இருக்கலாம், இவையெல்லாம் இறைவனா அல்லது இறைவனை என்று நாம் நினைத்து வைத்திருக்கக்கூடிய சித்திரங்களா அப்படின்னு பார்த்தா இறைவன் ஒருவர் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இவை எல்லாமே இதிலிருந்து வேறுபட்டவைன்னு நமக்கு புரியுறது. அப்போ நான் ஒருவர், என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றார் இதுல இறைவன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இறைவன் ஒருவன் தான் சொல்றீங்க. அடுத்தது, இந்த இறைவனுடைய அறிமுகத்தை யார் கொடுப்பது? யாருக்கு இறைவனை பற்றி தெரியும்? இதை பற்றிய ஒரு விளக்கம் கீதையில் இருக்கிறதா? கட்டாயமா. மனிதனால் இறைவனோட அறிமுகத்தை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அது ஓரளவு உண்மையாக இருக்க முடியுமே தவிர முழு அறிமுகமாக இருக்க முடியாது. கீதையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாக்யாத்ம விபூதயஹ, ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாக்யாத்ம விபூதயஹ, பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே, பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அர்ஜுனனே கடைசியில ஹந்ததே கதயிஷ்யாமி, நானே உனக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேன். ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ, என்னுடைய மகிமைகளை, திவ்யமான மகிமைகளை நானே உனக்கு கூறுறேன்.
பிராதான்யதः குரு சிரேஷ்ட நாஸ்தியந்தோ, அதாவது என்னுடைய மகிமைகளுக்கு அந்தமே கிடையாது, முடிவே கிடையாது. அதில் பிராதான்யதः முக்கியமானவைகளை மட்டும் நான் உனக்கு கூறுறேன். ஏன்னா இது எண்ட்லெஸ். அவர் இறைவனுடைய மகிமைகள் அந்தம் முடிவே இல்லாதது. அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, என்னை பற்றி அல்லது என்னுடைய மகிமைகளை பற்றி என்னுடைய அறிமுகம் நான் ஒருவனே கொடுக்க முடியும். அதாவது யாராக இருந்தாலுமே ஒருவரை பற்றி நாம் அறிமுகம் கேட்டால் அவருடைய தாய் தந்தை தான் கூற முடியுமே தவிர வேற யாரும் அவரை பற்றி முழுமையாக கூற முடியாது. அதே போல இறைவன் மட்டுமே நம்மை பற்றி கூற முடியும், அவரை பற்றியும் கூற முடியும். அப்போ அவராக கொடுக்கக்கூடிய இந்த அறிமுகம் சொல்லலாம், அவரே கூறிய அறிமுகத்தை நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால அவர் எண்ட்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மகிமைகளுக்கு முடிவில்லைன்னு அவர் சொன்ன விஷயத்தை தவறாக புரிந்துக்கிட்டு அவருக்கு எண்டு கிடையாது, அந்தமே கிடையாது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருடைய மகிமைக்கு தான் எண்ட்லெஸ்ன்னு சொல்லலாமே தவிர இறைவனை முடிவற்றவன் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம் இல்லாத விஷயமாக இங்கே இருக்கு. அப்போ எப்படி இறைவன் ஒருவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் அவருடைய மகிமைகளுக்கு முடிவே இல்லை, அளவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு சில விஷயம் என்னன்னாக்க, யாருமே என்ன அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே என்னை பற்றி தெரியாது அப்படின்னாக்க, இத்தனை புஸ்தகங்கள் இருக்கே அதெல்லாம் அவரோட மகிமைகளால் நிறைந்த புஸ்தகங்கள் தான். ஆனால் இந்த பகவத்கீதை மட்டுமே டைரக்டாக பரமாத்மாவால் கொடுக்கப்படக்கூடியது. அதனால் இதில் இருக்கக்கூடிய அவருடைய அறிமுகமானது யூனிக். இது வேற யூனிவர்சல் ட்ரூத். இது அவர் கொடுக்கக்கூடிய இந்த உண்மையான ஞானமானது சத்தியம்னு சொல்லலாம். இது வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. பாக்கி அனைத்து சாஸ்திரங்களுமே மனிதர்களால் எழுதப்பட்டவை. இது மட்டுமே இறைவனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப அழகா சொன்னீங்க. அவருடைய மகிமைக்கு எல்லை இல்லை. ஆனா உலகத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றி கீதையில என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? இதன் தொடர்பாக கீதையில விஸ்தாரமாக கூறப்பட்டிருக்கு. நான் அது சம்பந்தமா உள்ள ஸ்லோகத்தை இப்ப சொல்றேன். நமே விதுசுரகணாஹ பிரபவம் நமஹர்ஷயஹ, நமே விதுசுரகணாஹ பிரபவம் நமஹர்ஷயஹ, அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வசஹ, அஹம் ஆதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வசஹ. இதுல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ந மே விதுஹு சுரகணாஹா. சுரகணாஹா அப்படின்னா தேவர்கள், தேவர்களின் கூட்டம், அவர்களுக்கு கூட என்னை தெரியாது. பிரபவம் ந மஹர்ஷயா, என்னுடைய உற்பத்தியை பற்றி மகரிஷிகள் கூட அறிய மாட்டார்கள். நானே இந்த அனைத்திற்கும் மூல காரணமாவேன். அகம் ஆதிர்ஹி தேவானாம், நான் தான் அனைத்திற்கும் மூலம் ஆவேன். இதை வேற யாருக்குமே தெரியாது. தேவர்கள் மகரிஷிகள் யாருமே என்னை அறிய மாட்டார்கள் அப்படின்னாக்க, தேவர்களும் மகரிஷிகளும் கூட இறைவனின் ஒரு படைப்பு தான். படைப்பவரை பற்றி அறிந்து கொள்வது என்பது ஒரு முயற்சியை தவிர அது ஒரு சத்தியமான விஷயமாக ஆகாது. அதனால் படைப்பவரே நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானமானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, யாருமே என்னை அறிய மாட்டார்கள், தேவர்கள் மகரிஷிகளுக்கு கூட நான் தான் மூலமாவேன். அப்போ கிரியேட்டர் கிரியேஷனுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொண்ட பிறகுதான் இறைவன் ஒருவனை அறிந்து அவரை நினைக்க முடியும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, அவரை பற்றி எவ்வளவோ மகிமைகள் இருக்கு. நம்ம ஒரு குருடர்கள் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு யானை இருக்கு. அந்த அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான், அந்த குருஜி அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, போய் பாருங்க அந்த யானை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விவரமாக சொல்லுங்க அப்படின்னு. அந்த 4 பேருமே கண்ணில்லாதவர்கள், அந்த குரு கண்ணுடையவர். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய சிஷ்யன் போகிறான். அவன் கையை வைக்கும் பொழுது யானையோட வாலில் அவனோட கை படுறது. அவன் சொல்கிறான், குருஜி யானை பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி.
அடுத்தது 2வது சிஷ்யன் போறான். அவன் கையை வைக்கும் பொழுது யானையோடைய உடல்ல அவனோட கை படுறது. அவன் சொல்றான், குருஜி யானை ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். 3வது சிஷ்யன் போறான். யானையோட காலில் அவனோட கை படுறது. அவன் திரும்பி குருஜி கிட்ட சொல்றான், குருஜி யானையானது ஒரு பெரிய பில்லர் மாதிரி, ஸ்தம்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு. 4வது சிஷ்யன் போறான். யானையோட காதுல அவனோட கை படுறது. அவன் குருஜி கிட்ட சொல்றான், குருஜி யானை ஒரு முரம் மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப பார்த்தாக்க இந்த 4மே தவறு. யானை பாம்பு மாதிரியும் இல்லை, உடல் மாதிரியும் சுவர் மாதிரியும் இல்லை, தூண் மாதிரியும் இல்லை, முரம் மாதிரியும் இல்லை. அப்போ இந்த 4ம் சேர்த்தாக்க யானை ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப அவர்கள் அனைவருமே தவறா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஏனெனில் கண் இல்லாதவர்கள் தன்னுடைய உணர்தல் சக்தியின் மூலமாக, பெர்செப்ஷன்னு சொல்லலாம், எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி இறைவனை பற்றி வர்ணனை செய்தார்கள். ஆனால் இங்கு இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இதே போல நாம் ஞானம் என்ற 3வது கண் இல்லாமல் இறைவனை பற்றி, அவருடைய மகிமைகளை பற்றி பல புத்தகங்கள் எழுதியுள்ளோம், பல சாஸ்திரங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தும் பொய் என்றும் கூற முடியாது, அவை அனைத்திலும் முழு உண்மையும் இல்லை. ஆனால் ஞானம் என்ற கண் கிடைத்த பிறகுதான் நம்ம அவரை அறிய முடியும். ஆதலால் இங்கு பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தேவர்களும் மகரிஷிகளும் கூட அறிய மாட்டார்கள். மகரிஷிகள் என்ன சொன்னார்கள் அப்படின்னாக்க, நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. படைப்பு மற்றும் படைத்தவரின் ரகசியம் இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர இதுதான் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. இது முன்னாடி அவங்க உண்மையை சொன்னபோது. இப்ப அதுவும் முடிஞ்சு போச்சு. புரியாத காரணத்தினால நம்மை நாமே இறைவன் என்று கூட கூற தொடங்கிவிட்டோம். இதில் பரமாத்மா மிக தெளிவாக கூறியுள்ளது என்னவென்றால், என்னை நான் மட்டும்தான் அறிவேன், என்னுடைய அறிமுகத்தை நான் தான் கொடுக்க முடியும், யாருமே என்னை அறிய மாட்டார்கள், தேவர்களும் மகரிஷிகளும் கூட அறிய மாட்டார்கள் என்று. அப்போ நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இறைவனை உள்ளது உள்ளபடி, அவர் யாரோ எப்படியோ அப்படி தெரிந்து கொள்ள நாம் இங்க வந்திருக்கோம். ரொம்ப அழகாக பரமாத்மாவை பற்றி கீதையில என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக நீங்க விளக்கி கூறினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில் நாம் பரமாத்மாவை பற்றிய பல உண்மைகளை தெரிந்து கொண்டோம். இறைவன் ஒருவனே. அந்த இறைவனை நினைப்பதன் மூலம் நமக்கு பிராப்திகள் கிடைக்கிறது, துக்கங்களிலிருந்து விடுபட முடிகிறது, மேலும் பாபங்களிலிருந்தும் விடுபட முடிகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.